ஏழாலை ஒன்று கூடல் மக்களை புஷ்பக விமானம் மூலம் நாளைக்கு ஒரு பிரச்சனை விடலாமா, பிரச்சனைகள் வருமா? இந்த பிரச்சனை ஏன்னா அது வந்து தம்பிமார் எல்லாருக்குமே தினேஷ் தான் பேர். ஏழாலையார் கூழுக்கு வந்து ஹலோ வணக்கம், எல்லாரும் சுகமாக இருக்கிறீங்களோ? நாங்கள் இன்றைக்கு வெளிக்கிட்டு டொரண்டோ பக்கம் போக போகிறோம். ஏழாலை ஒன்று ஊடல் போறோம். வடக்கு ஏழாலை ஒன்று ஊடல், ஏழாலை கட்டுவன் மேற்கு, வடக்கு ஏழாலை கட்டுவன் மேற்கு ஒன்று ஊடல் இன்றைக்கு கனடாவில் நடக்குது. அப்ப ஏழாலை வடக்கு மக்களை பார்ப்போம்னுட்டு வளர்க்கிட்டு இருக்கிறோம். அது நீங்க வந்து நிக்கல வருது என்ன, நாங்க வந்து நிக்க வருது. அப்ப எனக்கும் ஒரு சந்தோஷம் தானே எங்களை இருக்கிற இனசனங்களை பாக்குறதுக்கு. அதுக்காகத்தான் வளர்க்கிட்டு இருக்கிறோம். இப்ப போறதுக்கு ஏழாலை வடக்கு ஒன்று. நான் காரோட இல்ல மக்களை இப்ப நாங்க ஸ்காப்ரோக்கு போறோம். என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து எங்களை கொண்டே விட்டுட்டு என்னையும் சித்தியையும் நாங்க அங்க கொஞ்சம் என்ஜாய் பண்ணி போட்டு அப்புறம் திருப்பி வரைக்குள்ள எங்களோட டிரைவர் சைக்கோமென்ஸ் அவ வந்து ஏத்துவா. அவ ஏத்தி கொண்டு வந்து தண்டை வீட்டை கொண்டே வச்சிருப்பாவோ என்னட்டு தெரியல. திருப்பி மிலிக்கன் பாக்கா வாரன் அட்ரஸ் பார்க்கையில ஒரு அட்ரஸ் பார்த்துட்டு உங்களோட கதைக்கிறேன். ஒரு மாதிரி மிலிக்கன் பார்க்குக்கு வந்து சேர்ந்தாச்சு. பார்த்தா தெரியும் அவ்வளவு நல்ல ஒரு வெதர், எங்களுக்கு காலநிலை நல்லா இருக்கு இன்றைக்கு. எல்லோருக்கும் வணக்கம். ஏழாலை ஒன்று கூடலுக்கு வந்திருக்கின்றோம். வாங்க உள்ளுக்க பார்க்கலாம். பேரும மாமாவை நாங்கள் மிஸ் பண்றோம். கிளியண்டி பேரும மாமா அந்த பகோடாவே அவ சுட்டு கொண்டிருக்கிறா. என்ன ரெசிபி கிளியண்டி? ரெசிபி வந்து கடலை பருப்பும் மற்றது மிளகு, சீரகம், உள்ளி, இஞ்சி, வெங்காயம், கருவேப்பிலை கடைசியா போடுறது. மற்ற எல்லாம் சேர்த்து அரைக்கிறோம். எத்தனை மணித்தியாலம் ஊற விடுற நீங்க? 4 மணித்தியாலம் ஊற விட்டா காணும். கொஞ்சம் மறுவல் நொறுவல் அரைச்சிருக்கீங்களா? என்ன அரைச்சு போட்டு கடைசியா கொஞ்சம் தண்ணி தன்மையா இருந்தால் சோழன் மாவும் அரிசி மாவும் அரிசி மாவும் போட்டு குழச்சிட்டு புளிஞ்சு விடுறது. என்ன மா இருக்கா இன்னும்? இருக்கு. புளியை குழச்சிருக்கிறேன். ஓகே. கூலருக்குலாம் இருக்கு. அப்புறம் டீயோட குடிக்காது. ஒவ்வொரு வருஷமும் பெருமாதான் செய்யறது. அதை விடக்கூடாதுன்னு நான் செய்கிறேன். தனியா இருக்கு. பின்னேரம் போடுவோம். டீயோட கூல குடிக்காது. கூழ் கொண்டு வரீங்க. தேங்க்யூ. கூலப்படி பார்த்து சொல்லுங்க. ஓகே, நன்றி நன்றி. அங்கால நிக்கிறாங்க, அதுல இருக்கிறாங்க. ஏழாலை வடக்கு ஏழாலை கூழ் குடிச்சு கொண்டு போறோம். நெல் ஒடியல் மா நண்டு எல்லாம் போட்டு நல்லா காய்ச்சி நல்ல சூப்பரா இருக்கு. ஏழாலையில குடிச்ச மாதிரி இருக்கு. அந்த பிளாயில தான் இல்லை, பிளாயில இல்லை. அதுதான் பிரச்சனை. அதுல குடிக்கலாம் குடிக்கலாம். ஒளி ஊற்றணும். மரத்தை வையுங்க. Side, I did. I think. கடைசியா வெத்தில கொண்டு வந்து வாங்க. பாம்பு வட்டி வைக்கிறாங்க. வெத்தில குழம்பு வெத்திலேண்டா இது இதெண்டா உரார்ப்பேன். யாழ்ப்பாணத்தான் அந்த ஊரளவு விரும்புற அங்காள் பக்கம் தான் இன்னும் கூட. ஏழாலையார் கூழுக்கு வந்து வடக்கடலை பாவக்காய் இல்லாம கூழ் இல்லை. அது மாதிரி ஏழாலை ஒன்று கூட இல்லையும் பாவக்காய் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறோம்.
தனியா பார்த்து நான் ஆளை பிடிக்கேன். அவரு சொன்ன நான் கேட்டா இருப்ப இந்த கேட்டா பிடிச்சிருக்காம ஓடி இருக்கிறேன். நம்மளால அதுவும் கண்டா எனக்கு ஆளை என்ன தெரியுமா அவரே லெவன் மாமாண்ட அப்ப இவன் பூவதி சின்ன பூவதி குளிக்கிறாங்கெல்லாம் வடிச்சிருக்க மறந்து அப்ப அதை எடுக்க சொல்லி தினேஷ் நீங்கள் அடுத்த வருஷம் 3 பேரும் குடும்பத்தோடயே வர வேணும். 5 பேரும் குடும்பத்தோடயே வர வேணும். அப்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். ஏழாளியார் தான் ஏன் ஒளிச்சு விளையாடுவான் தினேஷ்? ஒளிச்சு விளையாட தேவையில்லை. அந்த மற்ற எல்லாரும் தினேஷ் தான் உங்களுக்கு 3 பேரும் எல்லாரும் 3 பேரும் தினேஷ் நான் கேட்டா நீங்க 3 பேரும் வரத்தான் வேணும். கடமை உங்களோட கடமையில இருந்து விலத்தேலாது. பக்கத்துல எங்களுக்கு நல்ல சின்ன வயதிலேயே இலங்கையின் யாழ்ப்பாண மாவட்டத்தில் அமைந்துள்ள ஏழாலை வடக்கு எங்களுடைய அழகிய கிராமம். இன்றைக்கு நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது நாங்கள் கனடாவில் ஒன்டாரியோ மாகாணத்தில் டொரண்டோ நகரில் நடந்த எங்களுடைய கிராமம் ஏழாலை வடக்கு அந்த ஒன்றுகூடலை தான் நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். 7 ஆலயங்கள் இந்த ஏழாலையில் இருக்குது. அதால் தான் ஏழாலை என்று சொல்லி பெயர் வந்ததாக என்னுடைய அம்மம்மாவும் ஐயாவும் அடிக்கடி சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எந்த ஊரில் வாழ்ந்தாலும் எங்கட ஊரின் உறவுகளையும் பாசத்தையும் நினைத்து கொண்டு கதைத்து கொண்டு நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த நாள். ஊர் தொலைவில் இருந்தாலும் உள்ளங்களில் ஏழாலை என்றும் அருகில் தான் இருக்கிறது. இது சமோசா இந்த அண்டி கொண்டவா சமோசா என்னோட ஈசன் ஜெர்னாம்பரம் பேரை கேட்கத்தான் என்ன ஈசன் அங்கே டென்மார்க் வந்த பொழுது சந்திச்சேன். வந்து நாங்கள் அக்கா கிட்ட போற அப்ப என்னுடைய ஆட்சி என்றால் இவேந்தி அப்பாண்டி அம்மா, இவேந்தி அப்பாண்டி அம்மா, இந்தி அம்மம்மாண்டி அம்மா, இவேந்தி அப்பாண்டி அப்பா எல்லாம் சொந்த சௌரம். வெயில் கழிக்குது, மயங்க போறோம். வெயில் கவிட்டு தான் இருக்கும். சின்ன பிள்ளைலாம் நினைக்கிறேன் சந்தர்ப்ப இதில் பார்க்குறவ மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்திருந்தவ வராதவையும் நிறைய பேர் இங்கே இருக்கணும் கனடாவில். ஆனால் நான் என்னால் ஏழும் அளவுக்கு எடுத்திருக்கிறேன் இந்த காணொலியை. நான் யாராவது மிஸ் பண்ணப்பட்டால் மன்னிக்க வேணும். ஆன்சர் போட்டுட்டு இப்படி இழுக்க போறீங்க, இப்படி இழுக்க போறீங்க. ஓகே, அப்ப நீங்க ஜெயில காட்டுங்க. இங்க வாங்க, தயவு செய்து வெக்கப்படாதீங்க, ஒன்றும் நடக்காது. சரியா? ஒன்றுமே இல்ல, திரும்ப எடுத்து வச்சு போட வைப்பேன். கனடா வாழ் ஏழாலை வடக்கு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று இந்த விழாவுக்கு வருகிறது எங்களை சிறப்பித்ததற்கு நன்றி.
நாங்கள் வருடம் எங்கள் உறவுகள் ஒன்று சேர்ந்து இந்த மில்லிகன் பார்க்கோ வேறு சில இடங்களை முதலே தீர்மானித்து எங்கள் ஊர் மக்கள் சேர்ந்து கூடி வாழ்ந்த கூழ் கொத்துரொட்டி மற்றும் இங்கே பலவிதமான பலகார வகைகள் எல்லாரும் ஒவ்வொரு உறவுகளும் தங்களுக்கு ஏற்ற வகையில் கொண்டு வந்து தருவார்கள். நாங்கள் அதை கூடி இங்கே சமைத்து உண்டு வாழ்வோம். இதுதான் எங்கள் அந்த ஒன்று கூடல் நிகழ்வு. நன்றி. நான் ஜெர்மனியிலிருந்து வந்திருக்கிறேன். ஜெர்மனியில் இப்படி எங்களுக்கு கூடுதல் உறவுகள் இருக்கிறதில் அதோட திக்காத்தான் இருப்போம். இன்றைய நாளில் இவ்வளவு உறவுகள் எல்லாம் ஒன்று கூடி இருக்கிறது எனக்கு ஒரு புது அனுபவமாக இருக்குது. இதை நினச்சி நான் வாழ்நாள் பூரா சந்தோஷமாக இருப்பேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் திபேந்திரா. நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும் பேர்மமூர்த்தியின் மூத்த மகன். இன்றைக்கு ஓலால ஒன்று கூடல கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு பிறகு சந்திக்கிறோம்னு நினைக்கிறேன் எல்லாரையும். மிக்க மகிழ்ச்சி. ஒரு கவலையான விஷயம், அப்பா என்னோட இல்லை. என் அப்பான பேர் பேர்மமூர்த்தி நவரத்னம். அவர் தான் வடக்கேளாலைக்கு தாகி அதில் இருந்து நாங்கள் அவற்றை அடியை தொடர்ந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம். மிகவும் ஒரு குறுகிய கால இடைவெளியில் நாங்கள் எண்ண முடியாத அளவுக்கு பல பேர் வந்திருக்கிறாங்க, சமூகம் அளிச்சிருக்கிறாங்க. எல்லாருக்கும் மிக்க நன்றி. வர முடியாதாக்கள் சில பேர் தங்களுடைய பங்களிப்பையும் செஞ்சுருக்கிறாங்க. அதுவும் மிக்க சந்தோஷமாக இருக்குது. முக்கியமாக எல்லாரும் தங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வந்திருக்கிறாங்க. எல்லாரும் பார்க்கல நின்று ஒன்று அப்படி சேர்ந்து விளையாடும்போது மிகவும் நன்றாக இருக்கின்றது. வரும் காலத்திலையும் நாங்கள் இன்னும் முயற்சி செய்து பெரிய அளவில் இதை செய்கிறதுக்காக முடிவெடுத்திருக்கிறோம். இன்னும் போக தான் தெரியும். அதே மாதிரி சகல விதமான சாப்பாடுகளோடையும் நாங்கள் ஆரம்பித்த இனிமேல் நாங்கள் கொத்துரொட்டி செஞ்சு இதை நிறைவடைய போகுது. இந்த கொத்துரொட்டி செஞ்சு முடிக்கும்போது தான் எங்களுடைய ஊருக்குரிய ஒரு அட்டகாசமாக ஏதாவது பிரச்சனைகளை கிண்டி விடலாமா, பிரச்சனைகள் வருமா, இந்த பிரச்சனையை என்னென்னா அது ஒரு எங்களோட ஊருண்ட சிக்னேச்சர். ஏன்னா நாங்கள் இது அடிப்படி படுறது காரணம் அடுத்த முறை இனி இல்லைன்னு ஒன்றா சேர்றதுக்காக. இல்ல ஒருக்கா அடிப்படி படுவீர்கள் பிறகு மச்சான். மற்றது என்னன்னு சொல்லி சொன்னா ஷோர்ட் நோட்டீஸ் கொடுத்தபடியா கணவர் கல்லு கொண்டு வரல. கனடாவில வேற கிணறு இல்ல. அப்ப அது கொஞ்சம் பேர் அந்த கல்லறிக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆனாக்கள் தாங்க விளத்துறோம்னு சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனையில. அதுல வெரி ஃபேமஸ் எங்க அம்மா என்னண்டா எரி வேண்டி கிழக்க காயப்பட்டால் அந்த எரியில தையல் கூட போட்டிருக்கிறாங்க எனக்கு. அப்படியெல்லாம் நடந்தது. மிகவும் சந்தோஷமா இருக்கு. அதோட ஜாலினி அக்கா ஷார்ட் நோட்டீஸ்ல இப்படி ஒரு வீடியோ எடுத்து எங்களை ப்ரொமோட் பண்றா. அது இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஸோ இது எல்லாரும் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை எல்லாரும் பங்கு பெற்றுவாங்க. அடுத்த முறை ஜாலினி அக்கா சின்ன கேமரா இல்லாம ட்ரோன் கேமரா அவரை கொண்டு செய்யறேன்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்கா. இல்ல இது பார்க்க கடுகு சிறுசா இருந்தாலும் இதுல விஷயம் இருக்குது. எக்ஸ்பென்சிவ் கேமரா இல்லாட்டி நாங்க கொண்டு அந்த வீடியோவை ஜாலினியாக ஃபார்வர்ட் பண்ணுங்க, கொடுத்து ஃபார்வர்ட் பண்ணி நாங்க அதாவது ஏழாளியை விட நாங்கள் கனடாவில் எவ்வளவு ஒன்றாக சந்தோஷமாக சண்டை பிடிச்சாலும் மனஸ்தாபங்கள் இருந்தாலும் இந்த டே என்று வந்த இடத்துல நாங்கள் ஒன்றா எல்லாரும் நிற்போம், இனிமேலும் நிற்போம் என்று சொல்லி எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. எங்களை நாங்கள் தட்டி கொடுக்கிறதும் எங்களை நாங்கள் கலாய்க்கிறதும் எங்களுக்கு அலாதி பிரியம். மட்டன் கறி வடிவா இருக்கிறீங்க. போடுற நீங்களே இங்க வெங்காயம்
நாங்கள் அக்கறை போட்டதை கட் பண்ணிட்டோம் கொத்து கொண்டுட்டு அவ்வளோதான் பழக்கி விழுந்தாலும் பாத்தி நேரம் பழக்கி விடுவாங்க நல்ல உதவி அதான் சொல்ல ஏன்னா அவற்றை அம்மாவும் பாத்திதான் உடுப்புட்டி வீடாலைக்கு ஒரு பிரச்சனை வீடாலை 60 வீடாலைக்கு கணக்கான என்ன கேட்டாலும் அந்த நேரத்துல வீடாலைக்கு பெரிய பிடிக்கும் வாத்துக்காரர் இருந்த பூமியா வீடாலை எல்லாம் படிச்சவங்க இப்ப எல்லாரும் போய் வெளியில கல்யாணம் கட்டி இவ்வளவு பத்தி உருவாட மாதிரி எனக்கு ஒரு கேள்வி நீங்க அழைக்க மாதிரி பண்ணினீங்களா அதான் நீங்க சொல்றீங்க அதை பற்றி அந்த மனுஷன் சொன்ன சித்தியால தானே என்னோட என்ன சொன்னான் உங்களுடைய ஒரு நேசமாக்கியார் ஊருக்குள்ள கட்டப்படா நீங்கள் தானே பிள்ளைகளை போய் கல்யாணம் கட்டினா ஊருக்கு சொல்லி போட சொன்னான் 2 கிழமை அழகா பழகு இப்பதான் கிட்ட வாரீங்க கட்டினா தெரியும் அதுக்குள்ள வரைக்கும் ஆகுமே 2 பேருமா அப்பா பற்றி தான் கதைக்கினோம் சிரிக்காம பாடி விடுவாரோ சிரிக்காம சொல்லி வேறு ஹலோ நான் வரோதேசிங்கம் பாலச்சந்திரன் இன்றைக்கு ஏழால வடக்கு எல்லாரும் ஒன்று கூடல் நடக்குது மில்லிக்கன் பார்க்கலையும் ஒன்று கூடல் நடக்குது அதில் எல்லாரும் சந்தோஷமாக சமைச்சு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் கூழ் குடிச்சாச்சு இப்போ கொத்தரொட்டி போடப்படுது போல கூழ் குடித்தது மரவள்ளிக்கிழங்கு ஜம்பல் பழங்கள் எல்லாம் இருக்குது ஐஸ்கிரீம் கிடக்கு எல்லாம் இருக்குது உண்டா வந்து கொண்டே இருக்கு நன்றி இருக்கிறாரு சித்தப்பா வந்து நிக்கிறார் சரி ஓகே நம்ம பார்த்து என்ன காலமே ஏன்னா 3 ஜாலினி இருக்கு ஜாலினி வந்துட்டாண்டா ஒரு
கொண்டு எடுத்து விட சொல்லுங்க கவிஞன் யாழினி இந்த யூடியூப்ல எல்லாம் ஓடணும் கதையேனப்ப கலைஞ்சாச்சு அது நீங்க சர்ப்ரைஸா தான் பார்க்க வேணும் என்ன சுட சுட சிக்கன் கொத்துரோட்டி இல்ல நீங்க இருவா ராசன் கொத்துக்கு வரா அங்க சித்தவா மிளகாய கவுட்டி கொட்டுங்க ஃப்ரைல வைக்க போடுங்க மிளகாய கூட போடுங்க முடிக்க போறாரு இல்ல ரவி சொல்லி போட்டா அடுத்த வருஷம் அவர் வராட்டாலும் தான் ஒன்று உடலுக்கு தனக்கு அறிவிக்கட்டா தான் வருவேனா ரவி சொல்லி போட்டா எல்லா ஜனங்களும் கனடா ஆனா இங்க கனடா வாரவே வாரவே அரை பிரைஸ்ல என்ன பிரைஸ் கொடுக்குறோம் பேடிஎம் போட்டு ஐயோ அதான் பிரைஸ் ஏன்னா நாம சொல்லியா போட்டு வரவே இல்லையோ அதனால வார வருஷம் இங்க வார வைக்கு பேடிஎம் சொல்றேன் இப்ப டொலக்கடல பேடிஎம் போட்டுட்டு மிகிது தெரியுதானே அதல பேடி போட்டு அண்ணா நீங்க பேடி போட்டு கொடுக்கறத விட எங்க இங்க இந்த கோப்பையில இந்த கப் வச்சு குடிக்கிற மாதிரி அண்ணா முரளி அம்மா சொல்லிவிட்டேன் எல்லாருக்கும் அனுப்பி வாங்கோ வாங்கோன்னு சொல்லி எல்லாருக்கும் அனுப்பி தான் எல்லாரும் வந்திருக்கிறோம் அடுத்த வருஷம் இன்னும் நல்லா நடக்கும் வாங்கும் ஆனா என்ன பொறுத்தளவில் யாழினியில தம்பிமார் எல்லாருக்குமே தினேஷ் தான் பேர் இது ஒன்று நான் வந்து 35 வருஷமா நான் 36 வருஷமா இங்கே இருக்கிறேன். நான் டென்மார்க்கில் இருந்து வந்திருக்கிறேன். ஒன்று மூடல் என்று அறிஞ்சு இங்கே வந்திருக்கிறேன். நல்ல சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் வந்த மாதிரி செய்யணும். நல்ல திருப்தியாக எல்லாம் செய்யணும். எல்லாம் நடக்குது அந்த மாதிரி சந்தோஷமாக நடக்குது. போனாங்க எங்களோட ஊர்ல இருந்து 2 பேர் அதுவும் 2 பால் ஆண் பெண் பால் உள்ள 2 பேர் வடக்கு இருந்து போனது ஒன்று அக்கா என்னுடைய அக்கா மற்றது இவர் 2 பேர் தான் இவளாலையில இருந்து போனாங்க. கண்ணால கதைக்கிறதே நான் கூட வீடியோ எல்லாம் பாப்பேன். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. பள்ளி கேட்கலாமா? வடிவா கேளு. தெரிஞ்சத பதில் சொல்லுவேன். தமிழ் பேர் வைக்க விருப்பம், அதனால வச்சுருவேன். கவிதை வாசிப்பான் சொல்லு. கவிதை வாசிக்கிட்டா 12 கவிதை எல்லாம் வாசிக்கிறான். அதெல்லாம் ஜோதி சொல்லுவோம். எங்களையும் ஒரு கவிஞர் இந்த மக்கள் நம்பிக்கொண்டு இருக்கிறான். அவன் நினைச்சு கவலைப்படுறோம். ஆனா நாங்க கவிஞர்கள் இல்ல, பல கவிஞர் எங்களால் பல கவிஞரை உருவாகி இருக்கிறோம். ஏழாத மக்கள்கிட்ட ஒன்றோடி இருக்கிறோம். எல்லாரும் பெராட்டிலும் வந்தேவை கண்டு சந்தோஷப்பட்டிருக்கோம். ரதியகா குறிப்பா ரதியகா அங்கிருந்து வந்திருக்கிறீங்க, டென்மார்க்ல இருந்து வந்திருக்கிறோம். ஆனா என்ன கவிதைண்டா எனக்கு ரதியகாவை நான் போய் கேட்டேன், இன்னும் யாருன்னு சொல்லும் கொண்ட ரதியகா உடனே சொல்லி போட்டா பரமேச காண்டாமா என்னட்டா எனக்கு ஒரு கவலை உடனே கண்டுபிடிச்சிட்டான். இவ்வளவு காலத்துக்கு கண்டவா
ரெண்டாலும் அப்படி கண்டு யாரும் சொன்னவே நாட்டு நீங்க சொல்லுங்க இல்ல அவ என்ன என்ன கண்டு இப்ப இதாவே யார் ரெண்டு வரியா அப்ப அப்ப அந்த மட்டும் கண்டுபிடிச்சு நான் சிமாட்டா நடந்து வந்த பார்த்து கண்டுபிடிச்சு பாவம் சிரிச்சத பார்த்து கண்டுபிடிச்சு இல்ல இல்ல கோட்டை உடனே யாருன்னு தெரியும் இதாவே எனக்கு யாருன்னு தெரியல சரியா சரி அங்க நூறே பாலா போறானா யார் ஒன்று கொண்டு வைக்கா புறம் சொல்லி பிரச்சனை நாங்க ஊர்ல டியூஷன் போயிருக்க பிரைன் டியூஷன் தெரியும் குப்பலான்ல அவருக்கும் தெரியும் தண்ணி அப்படித்தான் சொல்றாரு ஆனா அவர்கிட்ட டியூஷன் ஒழுங்கா நடந்துருந்தா எல்லா மாணவரும் வேறு ஒரு இடத்துல வந்திருப்பீங்கன்னா அப்ப போயிருக்க நேர்த்தி கொண்டு போறது அந்த இந்த நாளும் சந்திப்போம் ரைட் ஒவ்வொரு நாளும் சந்திக்கிறோம் இப்படி ஒரு 1 ரூபா வரைக்கும் சந்திக்கிறோம் அதை ஏற்படுத்தி கொடுத்தா ஏழாவது வடக்கு வாழ் மக்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் குறிப்பாக வெளிநாட்டிலிருந்து புஷ்பக விமானம் மூலம் எங்களது விழாவை சிறப்பித்தால் மாமாவின் மகள் விமானம் மூலமாக இங்க வந்து எங்களது விழாவை சிறப்பித்த சீதரத்தின மாமாவின் மகள் அதிகாக எவ்வளவு காசு சித்தி கொடுத்தா நீங்க அவ்வளவு இந்த ஸ்பீச்சுக்கு காசு ஒன்று தெரியல சொர்ணமே அந்த ஐஸ் ஐஸ் பாக்கெட் ஐஸ் பிரபல யூடியூப் ஜாலி கம் யூ அதான் அவன் வேற அங்க இப்பதான் ஐயத்தோட ஒளி போலாம் சரியா அவருக்கு என்ன வாட்டம் தெளிக்கிறாங்க தெரியுமே சின்ன வகுப்புல அந்த பள்ளி பாட புத்தகத்திற்கு மேலே என்ன கந்த பிந்த பக்கம் அப்ப அது என்ன வந்தாட்டு தெரியாது நான் திருப்பி திருப்பி இல்ல அது ஒரு புக் உண்டு புக்ல புத்தகத்துல இருக்கு அவருக்கு பட்டமாயிட்டு அது இவங்க எங்களுக்கு கசிய விட்டுட்டாங்க அவரை கண்டா நாங்க என்ன செய்யறது என்ன கந்த பிந்த பக்கம் தெரியும் அவரு கோபம் வந்து அவர் தொடங்கிடுவார் அவர் தொடங்க நாங்க 4-5 பேர் 2 பேர் ரெடி போடுவோம் இல்ல இல்ல அங்க போனா கேப்டன் பாரத விவாதம் பேருவா என்ன அந்த இந்த கதை இல்ல எல்லாரும் பேச்சுதான் எங்க படிச்சீங்க இல்ல இவாங்கப்பா நாங்க முனியப்பா கிரவுண்ட் வாங்க பவுளமாக்கா விட்டு அடிக்க வருவா பவுளமாக்கா விட்டு அடிக்க வர நாங்க ஓகே பால்ராஜ் இந்த குரூப் வந்துட்டு நாங்க விட்ரோ பண்ணிடுவோம் நீங்கள் இதுவரை கேட்டதும் பார்த்ததும் என்னை பற்றியும் என்னுடைய மூத்த தம்பியை பற்றியும் பெருமையாய் பேசிய சில விடயங்கள் என்னத்தை சொல்றது. நாங்கள் வந்து எங்களுடைய வடக்களால் ஒன்று ஊடலுக்கு வந்து சாப்பாடுகள் எல்லாம் கட்டி தந்தவங்க எங்களுக்கு இன்றைக்கு நாளைக்கு நாளையும் காணும் அவையில் என் உறவுகள் எல்லாரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. ஏழாத உறவுகளை சந்திச்சதில் நல்ல மகிழ்ச்சி. உங்களுக்கும் இந்த காணொளி பிடிச்சிருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் மற்றும் ஒரு அழகான காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.